நம்முடைய ஆதரவு பெற்ற வேட்பாளராக அன்பு தங்கை ஸ்ரீநிதி அவர்கள் சிங்காரலூர் சட்டப்பேரவை தொகுதியில கை சின்னத்திலே அவர் போட்டியிடுகிறார். கடந்த 5 ஆண்டுகளில் 2021ஆம் ஆண்டிலிருந்து தற்போது வரை மிக சிறப்பான திட்டங்களை நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் செயல்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு உதாரணம் நம்முடைய கண்மண் இருக்கக்கூடிய ஜிடி நாயுடு மேம்பாலம். அதிமுக ஆட்சியில் பாத்தீங்கன்னா வெறும் 80 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அடிக்கல் மட்டும்தான் ஆட்டினாங்க. ஆனால் தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பினை ஏற்ற உடனே சுமார் 1900 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி 11 கிலோமீட்டர் உண்டான அந்த ஜிடி நாயுடு மேம்பாலத்தை திறந்து வைத்தவர் நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள். இப்படி ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறார். செம்மொழி பூங்கா உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த டாக்டர் ஜெகநாதன் நகர்ல பாத்தீங்கன்னா பல்வேறு வளர்ச்சி பணிகள், இங்கு ஏற்கனவே தார் சாலை இல்லாமல் இருந்தது. அதெல்லாம் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்துல தான் தார் சாலைகள் அமைக்கப்பட்டன. இந்த பகுதியில் குடிநீர் பகிர்மான குழாய்கள் 1989ஆம் ஆண்டு குடிநீரே இங்கு இல்லாமல் இருந்தது. குடிநீர் குழாயே இல்லாமல் இருந்தது. 1989ஆம் ஆண்டு அண்ணன் ஈரா மோகன் அவர்கள் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த அந்த காலகட்டத்தில் தான் குடிநீர் முதன்மை குழாய், மெயின் குழாயை இந்த ஜெகநாத் முன்னாள் மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு தம்பி கார்த்திக் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில நம்ம மட்டும்தான் ஜெயிக்கிறோம். சிங்காரலூர் தொகுதியில காங்கிரஸ் பேரியக்கத்தின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு ஆதரவோடு இன்றைக்கு வாக்கு சேகரிப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற அன்புக்குரிய ஸ்ரீநிதி அவர்களே மற்றும் வட்ட செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், அனைத்து கட்சியினுடைய தோழர்கள் அத்துணை பேருக்கும்